இபிஎஸ் அவர் என்ன பண்ணுறாரு, விஜயெல்லாம் எங்களோட சேரணும், சீமானை எங்களோட சேரணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கீங்க, அவ்வளோ பலமுள்ள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் என்கிட்ட சேரணும்னு என்ன அரசியல் பண்ணுறீங்க இபிஎஸ்? திருமாவளவனை எங்கள் கூட்டணியில் சேரணும்னா ஓப்பனாக கூப்பிட்றாரு, வெளிப்படையாக. கம்யூனிஸ்ட் கட்சி அவன்லாம் எங்கேயுமே அவனுக்கு 100 ஓட்டு கிடையாது தொகுதிக்கு. கம்யூனிஸ்டெல்லாம் எனக்கு செத்து விட்டது, ஒன்றுமே கிடையாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஸ்டாலின் 50 கோடின்னு பறிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த திருமாவளவனுக்கு விஜய் ஆளுங்கள்லாம், விஜய் வந்தோன்னா அவங்க ஆளுங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன எங்கே இருக்கிறது உங்களுக்கு கூட்டம்? அவங்கள போய் கூப்பிட்றாரு. கம்யூனிஸ்ட் சொல்கிறான் அதிமுகவுடன் கூட்டணி சேர முடியாது, அசிங்கம் இல்லையா எடப்பாடிக்கு? திருமாவளவன் சொல்கிறார் கூட்டணி சேர முடியாது, கேவலம் இல்லையா? நீங்களாக கூப்பிடலாமா? முதல்ல எப்போவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்னா, நான் பல அரசியல் தலைவரை பார்த்தவங்க, ஜெயலலிதா இருப்பாங்க, விஜயகாந்தோட அப்போ 2011 கூட்டணி வச்சாங்க. எவ்வளவு ரகசியமாக நடந்தது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் விஜயகாந்த் போயஸ் கார்டன் போனார், 40 சீட் முடிஞ்சு போச்சு, டீல் ஓகே, 40 30 41 டீல் ஓகே, இப்படி முடிந்தது. அதுக்கு பேர் தான் கூட்டணி. தன்னுடைய சுயமரியாதை விடக்கூடாது. பெரிய கட்சிகள் போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா முடியாதையான்னு சொல்கிறது கேவலம் இல்லையா? இப்படியா அரசியல் நடத்துவீங்க? இந்த இதில் இந்த ஒரு நம்ம ஒரு பசுமாடு கேஎன்ஏர் அவர் எப்படின்னா, காவேரி ஆஸ்பத்திரியும் வச்சுருப்பார், 600 பசுமாடை வச்சுக்கிட்டு பால் பண்ணையும் வைப்பார். பால் பண்ணை ஊரை ஏமாத்துறதுக்கு, அதாவது இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் பால் பண்ணையில் விற்ற பணம்னு ஒரு ஆகிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அவர் சொல்கிறார், பாஜகவுக்கு நீங்கள் பந்த கம்பளம் எடப்பாடி அப்படியே இந்த சிவப்பு கம்பளம் இருக்கிறீங்க, அதனால் அப்படிங்கிறாரு. இந்த மூஞ்சிங்க இந்த உங்கள் தலைவர் தான் 99 சிறப்பு கம்பளம் விரித்து ஆட்சியில் பங்கு வகித்ததே உங்கள் தலைவர் தான். அன்றைக்கி எங்கே போனீங்க? மாடுக்கு பால் கறந்துக்கிட்டு இருந்தீங்களா? கேஎன்ஏர் இப்போ பேசுகிறதுக்கு ஒரு இது வேணாமா? மனசாட்சி வேணாமா? ஒரு காலத்தில் பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச ஆளுங்களே நீங்கள் தானேயா. இன்றைக்கி உடனே இவங்க சிவப்பு கம்பளம் வீசுகிறாங்க. அது கூட்டணி இவ்வளவு கேவலமாக போச்சு. அவரை போயிட்டு நம்ம விஜய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ விஜய் ஒரு மீட்டிங் வச்சார், கொள்கை விளக்க கூட்டம். எங்கே வச்சுட்டாரு? சேலத்தில். ஓகே வச்சார். அங்கே போய் இவங்க ரசிகர்கள்லாம் தேங்காயை வச்சு சுற்றுறாங்க. இவர் தான் சொல்லிட்டாரு, நான் ஈவேராவுக்கு என்னுடைய குருன்ட்டார். ஈவேரா படத்தை வைக்கிறாரு, ஈவேரா கட் அவுட் வைக்கிறாரு, அவருக்கு தான் சாமி செருப்பால் அடிக்கிறாளுங்க. மூட நம்பிக்கை இவங்க சொல்கிறாங்க, ஈவேரா சாமி செருப்பால் அடிச்சார், அதில் மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு விஜய் சொல்லிட்டார். அப்போ தேங்காய் சுற்றுறீங்களா? அது மூடப்பழக்கம்னாலாச்சே. நீங்கள் தான் ஈவேரா சிஷியர்களாச்சப்பா. விஜய் எதுக்கு உங்கள் தொண்டர்கள் சுற்றுறான்? அதனால் மழை பயங்கரமாக பேஞ்சிருக்கு, எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. சில பேர் மட்டும் அந்த சேர் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டாங்க கொடை மாதிரி. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். பிசுபிசுத்து விட்டது, அது நல்ல மழையால் பிசுபிசுத்து விட்டது. ஆனால் ஒன்றும் பாராட்டணும், அவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. இந்த ஸ்டாலின் மாதிரி சுயமாக வந்தது, எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒரு எடப்பாடி அதை தான் சொல்கிறேன். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுனா, பாஜக விட்டு விலகிட்டால் அவரோட போய் கூட்டணி சேருங்க. இந்த பக்கம் பாஜகவிட்ட சேரலன்னு அறிவிச்சுட்டு அவனுங்களோட போய் அவர் தான் சிறுபான்மையினர் வாக்க வாங்கத்தான கட்சி நடத்துகிறார். அது புரியவில்லையா எடப்பாடிக்கு? எடப்பாடி சுயமரியாதையை இழக்காதீங்க, யாரையும் நீங்களாக கூப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தால் அது மிக ரகசியமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் எடப்பாடி இன்னும் உங்கள் அரசியல் அணுகுமுறையை மாற்றுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.